ஹலோ கைஸ், நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மைக் எப்படி ப்ரோ வந்து கோப்ரோவில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இந்த அவருக்கு மட்டும் இல்லை, பிகினராக வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இதேமாரி தான் நீங்கள் செட்டப் பண்ணணும். நீங்கள் எப்பயுமே கேமரா வாங்கிட்டீங்கன்னா கூட அந்த கேமரா கேஸும் வாங்கணும், ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கணும். அந்த அடாப்டரும் வாங்கிருங்க. ஓகே, இது மூணும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மைக் சொல்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இந்த இந்த மாரி எல்லாரும் மாட்டியிருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் பார்த்தா 13,000 12,000லாம் காமிக்குது ப்ரோ. ஸோ பட்ஜெட்டாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப, அதை விட இது கொஞ்சம் ஓரளவு பட்ஜெட் தான். 3,600 வரும். ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணல. ஸோ பிகினராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து யூடியூப்பில் என்ட்ரி ஆகுறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காருல, இந்த மாதிரி எப்படி ப்ரோ மைக் கனெக்ட் பண்ணணும்னு, ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள்கிட்ட இந்த அடாப்டர் ப்ளஸ் கேமரா ப்ளஸ் அது கேமராவோட கேஸ் வேணும். ஏன்னா வந்து அது மேலே ரிசீவர் வைக்கிறதுக்கு வேணும், ஓகேவா? ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மைக் வாங்குறப்ப ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டுடுறாங்க. எப்படின்னா டைப் சி வச்சு ஒரு மைக் வந்து சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வச்சு ஒரு மைக் சேல் பண்ணுறாங்க. ஐஃபோன் வச்சுன்னா ஆக்சுவலாக அந்த கனெக்ட் பண்ணுற பின்ன சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த அடாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தனித்தனியாக மைக் போடுறாங்க. ஸோ வந்து அதை வாங்கிடுறாங்க. வாங்கிட்ட பிறகு ப்ரோ எனக்கு வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்காக நான் சர்ச் பண்ணி எடுத்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? நான் வாங்கின மைக் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் DW116. ஸோ இந்த மாடல் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,600 வரும், ஓகேவா? 3,600 தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆமாம், கொஞ்சம் குறைக்கவும் இல்லை. 3,600 3,600 வரும். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு 10,000 14,000 அப்படின்வாங்க. ஆனால் 3,600 தான். இதில் நான் எதுக்கு நான் வந்து இந்த மைக் சூஸ் பண்ணேன்னா, உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஸோ நல்லா இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவரை தான் நீங்கள் வந்து அந்த கேஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் இருக்குல்ல, இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. எங்கடா அது? இந்த பாக்ஸ் உள்ளே வச்சுட்டேன், ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே சார்ஜ் போட்டு வந்து டைப் சி, ஓகேவா? அது இல்லாமல் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்னெட்டிக் கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ்னா இது எல்லாமே இருக்குது. டிஆர்எஸ் கேபிளும் இருக்குது, டைப் சியும் இருக்குது. ஐஃபோன்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஆண்ட்ராய்ட்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், கேமராலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ சார்ஜிங் வந்து யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னு வைங்களேன், நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. ஸோ இப்போ நான் அதுதான் நேற்று செட்டிங் நோண்டி 2வது மோடில் வச்சுருக்கேன். இது ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 80 மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் இன்னும் செக் பண்ணலை. செக் பண்ணாமல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பட்ஜெட்டான மைக்கு. ஸோ இப்போ நேற்று வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார்ல, அவருக்கும் மட்டும் இல்லாமல் பிகினர்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். ஸோ நான் வந்து பிக்சர் சைடில் காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. டிஆர்எஸ் வந்து அந்த கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோக்கு அடாப்டர் ஒன்று வாங்கினீங்களே, அதில் கனெக்ட் பண்ணிட்டு மேலே அந்த ரிசீவரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் ஃப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ அப்படியும் வந்து உங்களுக்கு எடுக்கலையா, நீங்கள் வந்து செட்டிங்கில் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் கோப்ரோவில். ஸோ அது உள்ளே போயிட்டு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் மைக்லாம் இருக்கும். அந்த செட்டிங் மாற்றி பாருங்கள். ஆனால் எனக்கு வந்து கனெக்ட் பண்ண உடனே எடுத்துக்கிச்சு. இதில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ளக் அண்ட் ப்ளே தான். கனெக்ட் பண்ண உடனே இது ப்ளூடூத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு செட்டிங் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக பேச வேண்டியதான். பட் இது பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு தெரியல. 100 இருந்துச்சு. ஸோ நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்தேன். எப்படியோ ஒரு 2-3 டேக் கூட போயிருக்குன்னு வைங்களேன். நல்லா ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மைக் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஐயோ, இதை பார்த்துட்டு வந்து ஆன்லைனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனித்தனியாக வாங்கி இப்போ வந்து ஒன்று ஐஃபோனுக்கு வாங்குறாங்க. நான் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு இஷ்யூ ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அடாப்டர் வேறு ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருக்கும்.
இதை வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாமே இருக்கு. நான் சஜஷன் பண்ணல பிகினர்ஸ்க்கும், ஸோ கமெண்ட் பண்ணார்ல, ஸோ அவருக்கும், ஏன்னா நான் யூஸ் பண்ணுறதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மைக்கு நல்லா இருக்கு. ஓகே, இது வாங்கும் போதே வாங்கலாமா வேணாமா தான் யோசிச்சேன். பட் ஒர்த்தானது. எனக்கு வந்து கண்டிப்பாக வெளியில் போகும்போது பேசுறதுக்கு கண்டிப்பாக அந்த மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க, மறக்காமல் நான் வந்து ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? பாய் guys.